இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, கௌதம் கிட்ட பொய் சொல்லி வேலைக்கு வந்திருக்கிற இந்த இலக்கியாவும், ஜானகி, ரேவதியும் கையும் களமா சிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இவ்வளோ நாளா டீச்சர் ட்ரைனிங் போறேங்கன்னு நம்ம இலக்கியா பொய் சொல்லிட்டு, இந்த ஒரு மில்லில் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் கடைசியில் இந்த பூஜா கிட்டே தான் வந்துட்டு நம்ம கௌதம் வேலை கேட்கணும்னு தலையில் வந்துட்டு எழுதியிருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு குடும்பத்தோட இந்த பூஜா கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் கிட்ட கையும் காலமாக சிக்கன இந்த இலக்கியாவோட நிலைமை நினைத்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்குங்க. ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் போகிறேன், மாதம் எனக்கு சம்பளம் 8000 ரூபாய் அப்படின்ற ஒரு பொய்யை வந்துட்டு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு வேலைக்கு இந்த இலக்கிய வந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்களான்னா நம்ம கௌதமுக்கு பயங்கர கோபம். பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பூஜை முன்னாடி அவமானப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையில நின்றுட்டு இருக்கேங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பூஜாவோட உயிரை வந்துட்டு காப்பாற்றணும் போது உங்களுக்கு எதுவும் வேலை எதுவும் இல்லைனாவா என்கிட்ட சொல்லுங்கள், மில்லே வந்துட்டு சொந்தமாக எனக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு உங்களை நான் மேனேஜராக போட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பூஜை சொன்னாங்க. ஏன்னா இந்த பூஜை சொன்ன நோக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கௌதம் மேலே ஆசைப்பட்ட ஒரு காரணத்தினால இப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இது எல்லாமே வந்துட்டு தலையை சுற்றின பாம்பு மாதிரி நம்ம கௌதமோட தலையில் தாங்க வந்து வெடிய போகுது. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு நம்ம கௌதமுக்கு பொய்யாக தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கோயிலில் இவ்வளோ அவமானப்படுத்தணும் போது இந்த ஒரு உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரேவதி தான் உன்னுடைய உண்மையான அம்மா அப்படின்ற உண்மை. ஆனால் இந்த ஜானகி அம்மா வந்துட்டு நெஞ்சே வடிச்சு ரொம்ப இருக்குது, கௌதம் என்னை விட்டு போயிடுவான போல் இருக்குன்னு பொய் சொல்லி நாடகாடி நம்ம கௌதம் இப்படி ஒரு நிலைமையில நிப்பாட்டி வச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு விடிவு காலம் வரணுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பார்க்காம நம்ம கௌதம் வந்துட்டு எப்படியாச்சும் இழந்ததை மீட்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த இலக்கியம் வந்துட்டு பண்ணுறது எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஏன்னா நம்ம கௌதமோட உயிர் முக்கியம், 2 அத்தைங்களோட உயிர் முக்கியன்றதுனால அந்த ஒரு எஸ்எஸ்கேக்கு வந்துட்டு பகைச்சிக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கான்னு போய் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே விட இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமை ஒரு கேவலமான விதத்தில் ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவமானப்பட்ட ஒரு நிலைமையிலையும் எதிர்த்து கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பூஜா தாங்க. இந்த பூஜாவோட மில்லில் வேலை பார்த்த நம்ம இலக்கியாவும் சரி, இல்லை ஜானகியும் ரேவதியும் சரி. ஏன்னா ரேவதி அம்மா வந்துட்டு வசமாக நம்ம கௌதம் கிட்ட சிக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறபோது எதுக்கு வந்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போடுறீங்க, இதில் ஏதாச்சும் வந்துட்டு உள்நோக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போ தாங்க தெரியுது நம்ம கௌதமுக்கு இவங்க எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட போய் சொல்லிவிட்டு வேலைக்கு தான் போயிருக்காங்க. என்னுடைய சுமையை குறைக்கணுன்றதுக்காக இவங்க சுமையை தாங்கிக்கிறேன்னு இப்படி ஒரு நிலைமையில் என்ன கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. நான் வந்துட்டு இப்போயே போகிறேன், கார்த்திக்கிட்ட பேசுகிறேன், அந்த ஒரு வீட்டில் நானும் வந்துட்டு பங்கு கேட்குறேன்ற மாதிரி நம்ம கௌதம் முடிவு பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த இலக்கியம் இருந்துக்கிட்டு எதுக்கு தான் இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம கௌதமை அவமானப்பட வைக்கிறாங்கன்னு திரும்ப கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா கௌதம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இந்த கம்பெனியெல்லாம் வந்துட்டு அஞ்சலியோட பேரில் மாற்றிட்டான். நீ போனேன்னா கண்டிப்பாக அவமானப்பட்டு தான் வருவேன். அதே சமயம் இப்போ வந்துட்டு நமக்கு தேவையே கிடையாது. நம்ம சொந்தமாக வந்துட்டு 4 பேருமே வேலைக்கு போகலாம், சம்பாரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் அந்த நம்ம ஜானகியால் ரொம்ப நாள் அந்த ஒரு வேலையை நீடிக்க வைக்க முடியாதுங்க. நம்ம ரேவதியாலும் முடியாதுங்க. இப்போ இந்த ஒரு படித்த வேலைக்கும் வேலை பார்க்காம, பிடிச்ச வேலைக்கும் வேலை பார்க்காம நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்படி வசமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு